ஹலோ கிரீட்டிங்ஸ் டு யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் மை டியர் பேரண்ட்ஸ். எல்லாருமே உங்களோட ரிசல்ட் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். நேத்தே ஜோஸா ரவுண்டு 4 வந்துடுச்சு. இந்த ரவுண்டு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ரவுண்டு. இது ரொம்ப கேஷுவலான ஒரு ரவுண்டு கிடையாது. நான் எல்லாமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப், உங்களுக்கு ரவுண்டு 1லையோ ரவுண்ட் 2 ரவுண்ட் 3ல உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ், அதாச்சும் மேண்டேட்ரி ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா வியூ சீட் அலாட்மெண்ட் ரிசல்ட், அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா போதும். உங்களுக்கான ப்ரொசீஜர் கம்ப்ளீட் ஆகிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்ஸ் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் எல்லாமே கம்ப்ளீட்டட்னு இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ரவுண்ட் 4ல் தான் சீட் அலாட்மெண்ட் வந்திருக்குன்னா எல்லாமே இன்கம்ப்ளீட்டுன்னு இருக்கும். மேபி நீங்கள் சீட் அலாட்மெண்ட் ரிசல்ட் பார்த்துட்டிங்கன்னா இது கம்ப்ளீட்டட்னு இருக்கும். அப்புறம் வில்லிங்னஸ் சப்மிஷன் நீங்கள் உடனே பண்ணிடலாம். இதுக்கும் ஒரு ஓடிபி கேட்பாங்க. அந்த ஓடிபி பார்த்தீங்கன்னா நம்பர்ஸில் இருக்காது, ஒரு கீ மாதிரி இருக்கும். அதனால் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. அதுக்கப்புறம் ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட், இது ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வரணும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டட்னு. இது வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால தான் நான் சொல்வேன், சீட் ஃபீ பேமெண்ட், அதாச்சும் சீட் அக்செப்டன்ஸ் ஃபீ பேமெண்ட்டுக்கு முன்னாடி அப்லோட் ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் பண்ணிவிடுங்க. அவங்க query ரைஸ் பண்ணாலும் நமக்கும் கொஞ்சம் டைம் கிடைக்கும், அவங்களுக்கும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கும். ஒன்ஸ் ரவுண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் query ரெஸ்பான்ஸ்க்குன்னு ஒரு 2 days அலாட் பண்ணுவாங்க. இருந்தாலும் நம்ம எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறோமோ நமக்கு நல்லது. ஏன்னா இது எந்த இடத்துல இந்த இஷ்யூ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கேட்டகரி சர்டிஃபிகேட்டில் ஒரு சில பேரண்ட்ஸ்க்கு அப்பா பேருக்கு இனிஷியல் இல்லை, அதுவே 10th சர்டிஃபிகேட்டில் மற்றதில் இனிஷியல் இருக்குது. அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் இனிஷியல் டைப் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்குமே அஃபிடேவிட் ரெடி பண்ணி ப்ராப்பராக ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த மாதிரி இஷ்யூ உங்களுக்கும் வரலாம். நீங்கள் உடனே கோர்ட்டுக்கு போகணும், ஒரு கவர்மெண்ட் லாயரை பார்த்து இந்த அஃபிடேவிட் ரெடி பண்ணணும். ரெடி பண்ண அஃபிடேவிட்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க ரீசெக்கிங் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் அக்செப்ட் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் அக்செப்ட் பண்ணலனாலும் என்ன பண்ணணும், இந்த மாதிரி நீங்கள் எல்லா விஷயத்தையும் யோசிக்கணும். ஸோ டாக்குமெண்ட் அப்லோட் உடனே பண்ணிவிடுங்க. பண்ணதுக்கு அப்புறம் கூட நீங்கள் ஃபீ பேமெண்ட் தாராளமாக பண்ணிடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபீ பேமெண்ட்டுக்குனே நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ என் சேனலில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், ஃபீ பேமெண்ட் பண்ணுறப்ப 2வது கேட்வேல போங்க. ஃபஸ்ட்டு கேட்வேல கிளிக் பண்ணிங்கன்னா அதில் யூபிஐ பேமெண்ட் ஐடி இருக்காது. நீங்கள் மற்ற கிரெடிட் கார்டு டெபிட் கார்டெலாம் யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதுதான் முக்கியமான ப்ரொசீஜர். ஸோ உங்களோட ரிசல்ட்டை நீங்கள் பார்த்துருங்க. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு திங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் ரிசல்ட்டை பார்க்கலனாலுமே கேன்சல்ட் அவுட் ஆகிடும். இப்போ அதுக்கப்புறம் வில்லிங்னஸ் சப்மிஷன் இது எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கலாம். இன்கேஸ் முன்னாடியே கொடுத்துருந்தீங்கன்னா இப்போ கூட நீங்கள் வேணா சேஞ்ச் வில்லிங்னஸ் கொடுத்துக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ தான் முக்கியமான ஒரு டவுட். நிறைய பேர் சார் இதுதான் லாஸ்ட் ரவுண்டா, ஏன்னா நீட் ஆஸ்பிரன்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க, சார் இதுக்கப்புறம் எக்ஸிட் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ட்டு. ஸோ இவங்களோட ஜோஸா அந்த இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சரில் கொடுத்துருந்த அந்த டைம்லைன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதுலேயே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரவுண்டு ஃபார் வித்ராவல் எக்ஸிட் ஃபார் ஐஐடிஸ் ஐஐஎஸ்சி ஒன்லி. ஸோ இப்போ ஐஐடிஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிடிக்காத பிரான்ச் புரியாத பிரான்ச்லாம் கிடச்சிருந்துச்சு. அப்படி கிடைச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்கேஸ் உங்களுக்கு வேண்டான்னு நினச்சிங்கன்னா இதுதான் லாஸ்ட் ரவுண்ட். நெக்ஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு எந்த சீட்டு கிடைக்குதோ நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு வேறு வழியே கிடையாது. ஏன்னா ஐஐடிஸ்க்கு இந்த ஜோஸாவோட முடிஞ்சிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுவே என்ஐடிஸோ ட்ரிபிள் ஐடிஸோ ஜிஎஃப்டிஐஸோ உங்களுக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு அதாச்சும் ரவுண்டு 5ல் இங்கே போட்டிருப்பாங்க பாருங்கள், இங்கே 2 காலமாக பிரிச்சுருவாங்க. ரவுண்டு 5க்கு மட்டும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சீட் அலோகேஷன் ரவுண்டு 5 ஃபைனல் ரவுண்ட் ஃபார் சீட் அலோகேஷன் ஃபார் ஐஐடிஸ் ஐஐஎஸ்சி. அதுவே என்ஐடி ப்ளஸ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இனிஷியேஷன் ஆஃப் வித்ராவல் ஆஃப் சீட் ரவுண்டு 5 ஜூலை 16லேருந்து ஜூலை 20க்குள்ளார நீங்கள் டெசிஷன் எடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த வித்ரா பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷன் இருக்காது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் வித்ராவலுக்காக ஒரு செப்பரேட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து எப்படி வித்ரா பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி டைரெக்டாக பார்த்துக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா வித்ராவல் ப்ரொசீஜர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த டைம்லைனை விட்டுட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். போன வருஷம் ஆனால் நிறைய பேரண்ட்ஸ் மறந்துட்டாங்க. அவங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டப்ப அவங்களோட அப்ளிகேஷன் நம்பரை நோட் பண்ணிக்கிட்டு, ஓகே சார் நீங்கள் பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸை மட்டும் பேமெண்ட் பண்ணாமல் விட்டுருங்க, நாங்கள் உங்களுக்கான ரீஃபண்டுக்கான ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அதனால் நீங்கள் இந்த வருஷமும் அப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அசால்ட்டாக இருந்துடாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். திடீர்னு வச்சுருப்பாங்க, திடீர்னு இவங்க ரூல்ஸை மாற்றலாம். அதனால் நீங்கள் ப்ராப்பராக வித்ரா பண்ணிவிடுங்க. வித்ரா பண்ணுறதுக்கான டைம் 16லேருந்து 20 சொல்லிட்டுருக்காங்க. நீங்கள் வித்ரா பண்ணதுக்கப்புறம் அவங்க query ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், query ரைஸ் பண்ணுவாங்க.
அதுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு ஜூலை 17th ஓப்பன் ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு ஜோஸாவோட போதும் சார் எனக்கு வந்துட்டு நீட் கிடைச்சிருச்சு, அதுக்குள்ளார உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீட் ரிசல்ட் தெரிஞ்சிடும், தெரிஞ்ச உடனே எனக்கு போதும் சார் நான் வந்து விட்டுறலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா 20ஆம் தேதி தான் வந்துட்டு சொல்லிருக்காங்க நீட் ரிசல்ட். அதுக்கு முன்னாடியே அவங்க சொல்லிருக்கலாம். எல்லாமே நெக் ஆஃப் த மொமெண்ட்ல இந்த வருஷம் ஏன் தான் தெரில சிபிஎஸ்சி என்டிஏ எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸோட வாழ்க்கையில் விளையாடுறாங்க. ஸோ 20th வரைக்கும் வெயிட் பண்ணியும் நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு 5 மணி வரைக்கும் தான் டைமு. ஸோ எவ்வளோ சீக்கிரம் ஆனால் பண்ணுறீங்களோ உங்களுக்கு நல்லது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கான ஃபீஸ் ரீஃபண்டுமே சீக்கிரம் வரும். ஒரு சில நேரத்தில் வந்து க்ளோஸ் ஆகிடும், டிராஃபிக் ஆகிடுச்சு, ஜாம் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வித்ட்ரா பண்ண முடியாது. நீங்கள் அப்போ கம்யூனிகேட் பண்ணி பாருங்கள், உங்களோட ரீசனை மெயிலும் பண்ணுங்கள், அவங்க ரிப்ளை கொடுப்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸ் பே பண்ணலன்னா நீங்கள் வந்து ரீஃபண்ட் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத மட்டும் கம்யூனிகேஷன் பண்ணிவிடுங்க. ஆனால் நீங்கள் வந்து இந்த டைம் டியூரேஷனில் பண்ணிட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஓகே, அதுவே என்ஐடி ப்ளஸ் சிஸ்டம் நீங்கள் வந்துட்டு பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு உங்களுக்கு கிடைச்ச சீட்டை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு அந்த சீட்டோடையே நீங்கள் தாராளமாக சிசாப் கவுன்சிலிங்க்கும் வரலாம். எந்த ஒரு ஆட்சேபனையுமே கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வர்றப்ப உங்களுக்கு அடிஷ்னல் அட்வான்டேஜ் தான். நீங்கள் இன்ஸ்டிடியூஷனல் அட்மிஷன் ஃபீஸ் 1, 2 இதெல்லாம் பே பண்ண தேவையில்ல. ஆல்ரெடி அவங்க வந்து ஜோசாலேருந்து எடுத்துப்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுக்கான ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் பே பண்ணால் போதும், அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். இன்கேஸ் ஐஐடி யூஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா யோசிச்சுக்கோங்க. உங்களோட ஜெஇ மெயின்ஸ் ரேங்க் நல்லா இருக்குது, அதில் பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வித்ட்ரா பண்ணிவிட்டு சிசாப்புக்குள்ள வந்து நீங்கள் தாராளமாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஐஐடிஸில் சீட் கிடைச்சதுக்கப்புறமும் நீங்கள் பண்ணலாம். ஆனால் அதுக்கப்புறம் வித்ட்ராவல் ப்ரொசீஜருங்கிறது ரொம்ப ஹெக்டிக்காக மாறிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த வருஷம் நீங்கள் அதுக்கப்புறம் ஐஐடிஸ் பக்கமே போகவே முடியாது, அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு சீட்டை வேஸ்ட் பண்ணுறதுக்கு சமம். இப்போவே வந்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணிடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த 18,000 சீட்ஸுமே 18,000 இப்போ 19,000 கிட்ட அந்த சீட்ஸ் எல்லாமே வந்துட்டு ட்ரீம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மோர் தென் அ லேக் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ட்ரீம். ஸோ அந்த ட்ரீம் வந்துட்டு நீங்கள் கொலாப்ஸ் பண்ணுற மாதிரி. ஸோ நல்ல டெசிஷனாக எடுங்க. இந்த ரவுண்ட் தான் லாஸ்ட் ரவுண்ட். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ரவுண்டும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தாலுமே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.